சைக்கிள் பயணம் போய்களே வந்து இங்கே தான் சாப்பாடு. தமிழ் ப்ரோஸ் வராரு, ஆளை கவனிச்சு அனுப்புங்க உண்டு. இல்லை வேட்டியோட விளையிறீங்க எதுக்கடா வந்தோம்னு தோணுது. இப்போ ஒரு பெரிய சிக்கல் ஒன்று வந்துட்டு மழை மட்டும் கொட்ட வேணும். இதில் பாருங்க, கொழும்புலேருந்து வந்த ப்ரோ ஒன்று இருக்கிற கொழும்பு ப்ரோ 10-15 கிலோமீட்டர்லேருந்து கலண்டுட்டார். இப்போ எங்கூட நிற்கிறது வெல்வெட்டித்துறை ப்ரோ தான். மற்ற நண்பன் அங்கே பிறந்தனை நினைக்கிறார். அவன் என்னோட வந்தே இதுன்னு சொல்லி பஸ்ஸில் ஏறி பிறந்தனை போயிட்டான். அவன் எல்லாமே என்னென்ன அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். எங்களுக்கு எப்படியும் ஒரு 19 கிலோமீட்டர் இன்னும் இருக்கு போல. எப்படியும் 4 மணி கிட்ட பிடிக்கும். பார்ப்போம், நின்று தான் போக போகிறோம் நாங்கள். என்ன பேர் என்ன சுஜீவன் நான் டிக்டாக்லாம் பார்க்குறேன். டிக்டாக்ல ஆனால் யூடியூப்லாம் போடுவேன் நான் முழு வீடியோ. முழு வீடியோண்டா நான் பெற்ற அனுபவம் எல்லாம் யூடியூப்லாம் வரும். தமிழ் ப்ரோஸ் தான். தமிழ் ப்ரோ. ஓ, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கச்சிக்கு சரியாக ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். இதில் ஒரு குளத்தின் பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு இயற்கையான காற்றோடு அந்த மாதிரி இருக்குது. என்னமோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வர போகிற மாதிரி கிடக்குது. நார்மலாக அந்த மழை துளிகள் விழுந்தோன்னு இருக்குது. மழை மட்டும் கொட்ட வேணும். எங்கள்ட்ட இந்த ரெயின் கோட்டை கூட இல்லை. நண்பன்ட்ட கொடுத்து விட்டேன். நண்பன் இப்போ நிறுத்தணுன்னு இருப்பான். இப்போ சரியா நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இயக்கச்சி இந்த பக்கம் கிளியர் இல்லாட்டி நான் இந்த பக்கம் காட்டுறேன். இந்த பக்கம் காணையில் இயக்கச்சியில் நிற்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் தண்ணி எடுத்தோம் நாங்கள் குடிக்கிறதுக்கு. அப்படியே நாங்கள் அங்கே இயக்கச்சி சந்தையில் போய் தேத்தண்ணி குடிப்போம். என்ன உண்மையாகவே ட்ராவல் அதாவது இப்படி நடந்து போய்க்கில்ல, போகிற இடங்கள்லாம் ஏதாவது குடிக்க வேணும் சாப்பிடணும் போல தான் கிடக்குது. என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு உடம்பு கிளறி எழுக்குது. அப்போ நாங்கள் இதில் இயக்கச்சியில் இருக்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது. இந்த கடையில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சொன்ன இடியப்பமும் பூரியும் வந்துட்டு எண்ணெய் எழுக்குறீங்களோ அமர்த்தி இடியப்பத்தை சாப்பிடுவோம். 10 இடியப்பம் சாப்பிட்டு 15 கிலோமீட்டர் நடப்போம். பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வேறுங்க இயக்கச்சி ஜங்ஷன் இருக்குது. இதில் இருந்து நாங்கள் அப்படியே ஆணையரவு போய் ஆணையரவால் பிறந்தன் போகணும். எனக்கு தான் பெரிய சம்பவம் இருக்குது. ஆணையரவில் எந்த ஒரு கடையுமே காண கிடைக்காது. அதில் கொஞ்சம் இருக்க அந்த வலது கால் கீழ் மசில்ஸ் இருக்குதானே, கொழுவிட்டு நீ நடக்காது எடுபாட்டு நினைக்கிறேன். இப்போ ஒரு பெரிய சிக்கல் ஒன்று வந்துட்டு என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சிக்கல் அதாவது எதிர்காத்தங்கள் கிடைக்குது. எங்களை தள்ளுது பின்னால போட பின்னால. சரி, அப்படி பாட்டோட நாங்கள் அப்படி போவோம். இவ்வளவு நேரம் நல்லா இருந்தது. இந்த வெளி இருக்குதானே, இந்த ஆணையிற வெளி, இதுக்கால வேற எதுக்கடா வந்தோம்னு தோணுது. ஏண்டா அப்படி கஷ்டமா இருக்கு. அமைதியா இருக்கு, பயங்கர அமைதியா இருக்கு. அதாவது இயற்கை சவுண்டுகள் அதில் கேட்டு வரைக்கும் இது பயங்கரமாக இருக்கும். உண்மையாவே ஏழா கடை ரோட்லேயே இருக்க போகிறேன் நான். வாங்க கொஞ்சம் நீங்களும் நானும் சேர்ந்து இருப்போம். அம்மா ஒரு வானவும் பிடிக்காம அவர்கிட்ட போனாலும் இல்லை. வாக்கு கொடுத்துட்டேன் 60 கிலோமீட்டர் தாண்டுறேன்னு சொல்லி தாண்டியது இருவேன் நான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தஞ்சந்தி 12 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தொடர்ந்து நடந்தால் 2 மணி நேரம் நடந்து முடிக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி பயணங்கள் போகுது, பிரச்சனை இல்லை. நேற்று துவங்கினா இன்னும் முடிக்கல. இன்றைக்கு பிறந்து எல்லாம் முடியும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடவுளை இருக்கிறேன். வந்து இங்கே எப்போ விளைக்கிட்டது நேற்று முந்தினால நேற்று நல்லூரில் இருந்து இல்லை இல்லை ஒன்று பெப்சி வேண்டாம், பெப்சி வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். பாருங்க, இந்த போட்டை ஆனை இரவு என்று எழுதி இருக்குது. இங்கே நாங்கள் ஆனை இரவு செக் பாயிண்ட்டுக்கு இப்போ நாங்கள் வந்துட்டோம். உண்மையாகவே சத்தியமாக இல்லாது இந்த வியூ இப்படி தான் கிடக்கு. வேறு இந்த வியூ காடுடா நண்பன், வெறும் மணலாக கிடக்கு. பட்டக்கச்சியா காலையில் வீடியோ பார்த்தா நீங்கள் மாமாலே அங்கே நிற்கிறேன்னு சொன்னீங்க. வக்கீலே வந்து நீங்கள் அதான் பழையில நிற்க சாப்பிட்றது சொன்னீங்க. டெய்லி இல்லைன்னா அப்படி ஞாயிறு டொன்னோட நாளைக்கு எந்த எக்கச்சியில் வைக்கன்னு சொன்னீங்க. வீட்டை பார்த்தா 8:45 வடிவல் வந்தேன். வட்டாச்சி வந்தேன். வட்டக்கச்சிலேருந்து வந்துட்டீங்க. எத்தனை கிலோமீட்டர்? 24 கிலோமீட்டர். 24 கிலோமீட்டர். வரணும்னா 12 கிலோமீட்டர். இதில் இருந்தா குறை மாதிரி இருக்கு. எக்காச்சி எக்காச்சி வந்து 15 கிலோமீட்டர். என்னன்றியா பார்ப்போம். விளங்கல வலிக்கிட்டு நேற்று வலிக்கிட்டாச்சு. பிறந்ததுக்கு இப்போ போய் கொண்டு தான் இருக்கு. இன்னும் போய் சேரியில் பிறந்ததுக்கு கோயில் கலைக்கும் தானே. எனக்கு ரெண்டு சும்மா நான் அடிச்சிருந்தேன். நீங்கள் பயணத்தை முடியும் நான் நடக்க போகிறேன் வெறுங்காலோட வந்து. இந்த கொமெண்ட் பார்த்தேன் அண்ணா, வெறுங்காலோட ரெண்டை பார்த்தேன் அண்ணா. வெறுங்காலம் நடக்க போகிறீங்க சும்மா பொம்பளுக்கு
என்ன வேட்டியோட வலிக்கிறீங்க? வேட்டியோட தான் வலிக்கிறேன் நான். வேட்டி வைக்கையா கிடக்கு எனக்கு. அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறார். வீடியோ பார்த்துருக்காரு. சைக்கிள் ஓடுறாரு முந்தி அதுலேருந்து பார்த்து அப்போ சைக்கிள் ஓடுறதுலேருந்து பார்க்குறீங்க. இன்றைக்கு நான் இப்போ வரைக்கும் ஒரு 53-54 கிலோமீட்டர் முடிக்க பிறந்தேன்ண்ணா. என்னோட நித்ரோலாம் நடந்து கொண்டு இருக்கிறேன். இல்லை கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்து இல்லை இன்றைக்கு மட்டும்தான் நீ டெய்லி 30 கிலோமீட்டர் நடந்தா இப்போ உங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. இல்லை அது முதல் நாள் மட்டும் இந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து பேருந்து 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஆக இந்த உடம்பு பழுதாக்காம இல்லாட்டி ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கலாம் தானே. 50 அப்படி நடந்து முடிச்சோன்னா முழங்கால் கொஞ்சம் பழுதாயிடும். ஏழியாக முடிக்கலாம், நாங்களும் ஏழியாக முடிஞ்சிடுவோம். உடம்புல 30 கிலோமீட்டர் ஓகே. என்னடா ரெஸ்ட் எடுத்து போக ஓகே. 50 பெரிய கிலோமீட்டர் 30 ஓகே போகலாம். இப்போ 50-52 எடுக்க போவே எங்களுக்கு ரெஸ்ட் எடுத்து இப்போ 5 மணி துவங்கினது. இப்போ என்ன முடியல. பச்சை சட்டா சின்ன அவன் பிறந்த ரூமில் இருக்கிறான். கொழும்பு பொடி அவன் போயிட்டான். அவன் அப்படி 15 கிலோமீட்டர் போயிட்டான். அவன் ரூமில் இருக்கான். ஒரு மணி போறீங்க ஒரு படத்து அதான் டீ கடையிலையோ நைட் கடையோ நைட் கடைக்கு பிறகு அடுத்த கட்டம் படுக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. நான் தூரம் தான் கூடி போட்டது. நைட்டே நீங்கள்லாம் வலிக்கிட்டு பறந்து போயிருவீங்களா? அது 12 மணி தான் தொடர்ந்து நடந்தால் நடத்து முடிக்கலாம். கூறவும் போகலாம். ஆனால் ரெஸ்ட் எடுக்காம போனால் பெரிய ஆப்பாயிரும். பழமா சாப்பிடுவோம். அந்த பழம் தர மாட்டீங்களா? இந்த பழத்தை விட்டு அதில் 2 பழம் தாங்க எங்களுக்கு. இது நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை இதில் 2 தாங்க, 2-3 பழம் அவ்வளோ தாங்க. பாதி சேஞ்ச் ஆகும். அதுக்கு என்ன சரி நண்பன் கணக்கை வாங்கி வந்துருக்கு. ஓகே சரி. சோடா குடிங்களா? சோடா சோடா நான் குடிக்கல. சோடா குடிச்சு வயிறு நிரம்பி போட்டுது. இப்போ நான் சரியாக எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டுவாங்கோட்டியில் இருக்கிற நடராயர் சிலைக்கு முன்னால் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். பேருங்க இதில் நடராயர் சிலை இருக்குது. நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கா. பேருங்க அவர் வரைக்குள்ள அந்த களை தெரியலை, அந்த கழிச்சு கொண்டு போய்க்கல களை தெரியலை. தொடர்ந்து போவோம்மாங்க. இல்லை நிற்க கேட்குற நின்றானா கால் பிடிச்சி உடம்பு பிரச்சனை இல்லை. மசாஜ் செய்ய வேண்டி வேறு காலுக்கு. இல்லை வேண்டாம் நடக்கிறதா போய்ட்டு 8 கிலோமீட்டர் நடந்து முடிச்சு விட்டா வேண்டால் இப்போ இந்த ஆறுதலாக போய் அங்கால இருக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணையரவு முடியுது. ஆணையரவு உப்பளம் முடிஞ்சுதான். என்ன ஆணையரவு முடிஞ்சு கொண்டு இருக்குல்ல, முடிஞ்சுது. வாங்க அப்படி போ. நண்பன் எங்கே இருந்து வரது நீ? வணக்கம், எப்படி இருக்கீங்க? காலேஜ் போனீங்களே? கலைக்கு தானே மேடம். இது ரன்னி வ்ளாக். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். ஐயா உங்களை தானே கேட்கணும். நீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். காலையில் நான் என்ன சொல்லுது? கால் பிரச்சனை இல்லை. இதுக்கு மசில்ஸுக்கு இந்த மசில்ஸ் பிடிக்கிறேன் இல்லை. முதல் நாள் தானே மசாஜ் மிஷின் வச்சுக்கிறீங்களா? அது மசாஜ் பண்ண மசாஜ் மிஷின் இல்லை பண்ண நான் தான் மசாஜ் பண்ணிவிடுவோம். வாங்க வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க. அப்போ நேராக ரூமுக்கு போங்க. ஓ சாப்பாடு வரும். ஓ எத்தனை பேர் நிற்கிறோன்னு சொன்னீங்கன்னா சாப்பாடு வரும். போய்ட்டு சமாளிடுதோ. ஆளுங்க பிடிச்ச நீங்கள் பரந்தனுக்கு இறைச்சி கொண்டு போய் கொண்டுக்கிறோம். ஆள் நடந்து வந்து கொண்டு இருக்கு ரூம்ன்ற லொக்கேஷனை பார்த்து. அப்புறம் ஏற்றி கொண்டு ஆளை நிற்க சொல்லி போட்டு நம்ம கறியை வண்டி கொண்டுட்டு ஆளை ஏற்றி கொண்டே ரூமையும் பார்த்துட்டு வீட்டை கறியெல்லாம் கொடுத்துட்டு அவருடைய கறிஞ்சு வந்த உங்களை பார்க்கணும். ஆள் வந்து ஆளை தெரியுமே. கமராமேனுக்கு இல்லை அது நடக்கு. அதுதான் ஆளை கூப்பிட்டு இல்லைண்ணா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க உப்பளம். இந்த உப்பளத்தின் கலர் இந்த மாதிரி தான் இருக்கும், ரோஸ் கலர் இல்லை. இது எங்கே பார்த்தேன்னு சொன்னால் சைக்கிள் பயணம் போய்க்கல அம்பாந்தோட்டையில் பார்த்தேன். இவரும் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து பார்க்குறாரு. அப்படி இடம் சொல்லி என்ன வேறு இங்கே விசுவமாடியிலேருந்து வந்தவர் அன்னி விளக்கு போயிட்டார். இனி சாப்பாடு கொண்டு வருவாராம் பார்ப்போம். மசில் 2 மசில்ஸும் பிடிச்சிட்டுது எனக்கு. அந்த கீழ் 2 மசில்ஸும் பிடிச்சிட்டு. ஆனால் அந்த மசில்ஸ் பிடிச்சி எந்த நோ தெரியுறதில்லை. மெட்டின ஒன்றும் தெரியல. நல்லா தான் இருக்குது நடக்க.
திடீர்னு தான் இதில் வர தெரியாது இதில் வந்து போகிறது தெரியல நண்டு தான் வரேன் நல்லா நண்டு நல்லா நண்டு இல்லை இந்த வெயிலுக்கே நண்டு ஆனால் ரெண்டால கொஞ்சம் காலுகள் பெருத்த குழுவில் பரந்தன் மட்டும் கடும் வெயிலாக இருக்கு பரந்து வந்துட்டு இப்போதானே பரந்தன் வந்துட்டு தானே இல்லை இல்லை கிடக்கு எத்தனை 3 கிலோ சந்தி இன்னும் கிடக்கு 3 பேர் ஆனரவு கழிக்கிறீங்க போட் இதில் நாங்கள் வந்திருக்கோம் இதில் இവിടുത്തെ போகணும் 3 கிலோமீட்டர் கூட 3 பிரச்சனை இல்லை நான் பார்க்குறேன் நடுவில் இப்படியே பார்த்துட்டு தான் எனக்கு தெரியாது இங்கே எவ்வளோத்துக்கு வந்தாண்டு நாங்கள் ஒரு அளவில் போகிறோம் இப்போ ரெண்டாவது கடுமையான உச்சி வெயிலுக்கு நாங்கள் மாட்டியாச்சு அப்படித்தானே என்னது காப்பிரைட்டு அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு குளுக்கோஸும் தண்ணியும் வாங்கி தந்துட்டு போகிறார் இதில் வேறங்க ஓகே நான் நடக்கிறோம் போய் என்ன 4 கிலோமீட்டர் நடக்குதா 4 கிலோமீட்டர் அங்கே 5 மொத்தம் சரி மடப்போம் வெந்நீகிறது அதில் பரந்தனில் ஒரு தெரிஞ்ச அண்ணன் ஒரு ஆள் நன்றிடா தம்பி நன்றி என்ன பேர் தம்பிக்கு திலக்ஷன் ஓகே போயிட்டு வரேன் பாய் இடம் கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே களைப்பு கூடவே இருக்குது அதாவது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு போகிறதால பயங்கர களைப்பாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைக்கிள் பயணம் போய்க்கல நான் இதில் ஒரு 2 அக்காவோடையும் அண்ணாவோடையும் கழிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பன்னி பிளாக் வீட்டை போட்டேன் அதாவது முதலாவது காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே நாங்கள் அப்படியே சந்திப்போம் இங்கே என்னோட வந்த நண்பர்களை படுத்து நிறுத்தோட அந்த இடத்துல வேறு ஒரு எத்தனை ஒரு 4 கிலோமீட்டர் நடந்திருப்பியா 3 கிலோமீட்டர் நடந்தோன்னா இப்போ உனக்கு வேறு தோல் தோணுது இங்கே பேருங்க வாழை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் வந்து ஜெனிவா டைம்ஸ் மீடியா நியூஸ் 2 நாள் வந்து இங்கே சௌமியோட இருந்து போட்டுட்டு அப்படியே போகும்போது கண்ணே போல நான் இப்போ நேற்று விலைக்குன்னா இன்றைக்கு தான் வந்துருக்கு நேற்று வந்து இங்கே எங்கே நல்லூர் கோவில் போயிருந்தா இப்போ பிறந்தேன் 2 வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வலிக்கிடுவோம் காலம் இப்போ எங்கே நீங்கள் எத்தனை மாவட்டம் நான் 25 மாவட்டம் சௌமி நண்பன் தான் இவர் ஊர் தான் சௌமி அன்றைக்கு நான் பேசுறேன் துவங்குறதுக்கு முதல் நாள் போயிருந்தேன் இவர் ஊர் தான் வேறு சோமி வழி அனுப்பினேன் நாங்கள் தான் நான் தான் வீடியோவில் பேசுகிறேன் டிக்டாக்ல அவ்வளோதான் எடுங்க ஃபோட்டோ உண்டு இன்னைக்கு நாங்கள் வந்தோம் 2 நாளாவது ஜப்னா வந்து அகமி கால்நடை பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாரு அதோட தான் எங்களுடைய தமிழ் பேசும் ஒரு சகோதரர் அவரும் வந்து இன்றைக்கு அவரை நான் வரும்போது கண்டேன் அவரிடமும் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்வோம் உங்களுடைய இந்த கால்நடை பாதையில் உங்களுடைய நோக்கம் என்ன முதலாவது நோக்கம் மத நல்லிணக்கம் கருதி அதாவது ஒரு சமாதான நாடு போய் கொண்டிருக்கோம் அதாவது நாங்கள் இலங்கையில் இருக்கோம் அப்படி இருக்கைக்குள்ள நாங்கள் மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பிரிஞ்சிருக்கோம் அப்படி ஒரு பிரிவு இருக்கக்கூடாது நாங்கள் எல்லாம் ஒரு சக மனிதர்கள் அப்படி அதாவது அதை எல்லாருக்குமே அந்த உணர்வை கொண்டு வரணுன்றதுக்கான தான் இந்த நடப்பை நான் போகிறேன் அதை விட இன்னும் ஒரு காரணம் இருக்குது 2022ஆம் ஆண்டு சைக்கிளில் ஒரு 25 மாவட்டங்களில் போய் மர நடுற நோக்கோட போனால் அதில் என்னால் மலை மாவட்டத்துக்கு போயில நான் கட்டுமான சைக்கிள் புஷ் சைக்கிள் அது பாதுகாப்பு கருதி மலை மாவட்டங்களுக்கு போயில கரையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 14 மாவட்டங்களை நான் மர நட்டு வந்திருக்கேன் மிச்சத்தை மீதியை இப்போ அந்த விட்ட குறையை நிறைவேற்றணும் அந்த ஒரு காரணத்துக்காக 2 காரணம் உங்களுடைய வந்து இந்த கிலோமீட்டர் வந்து இப்போ சௌமியுடைய கிலோமீட்டர் வந்து 1500 உங்களுடைய இருக்கிறதா எத்தனை கிலோமீட்டர் இந்த கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் சமனாக இருக்கும் ஆனால் 3000 கிலோமீட்டர் அடித்து சொல்ல முடியாது அதுக்கு சமனாக இருக்கு 2 மலையேற்றங்கள் இருக்குது அந்த பாதைகள் மாறுபடும் இப்போ கரையோரம் அதாவது கரையோரம் சொல்றதை விட ஒரு சமனான இதெண்டா சொல்லலாம் தான் கிலோமீட்டர்னு சொல்லி இது மலையேற்றங்களால கணிக்க முடியாமல் போயிட்டது நீங்கள் கால்நடை பாதை போகும்போது மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குது இப்போ நேற்று தான் வளைக்குந்தான் நேற்றுலேருந்து இன்றைக்கு இங்கே கொண்டு வந்து மக்கள் தான் ஒவ்வொரு வந்து கதைக்கல எனக்கு இன்னும் முக்காவா தூரம் நடக்க ஒரு உணர்ச்சியை தந்திருக்குது போடா எல்லாம் விட்டு தள்ளு பழச எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணி பாரிலே தை பிறக்கும் நாளை பலி பிறக்கும் நாளை
என் நண்பன் கேட்டால் உதையும் தாக்குவேன். அச்சு வெல்லம் பச்சரிசி அத்தனையும் தித்திக்கின்ற நாளுதான். காட்டுக்குள்ள மனசுக்குள்ள உனக்கு பாட்டு தெரியா எனக்கு தெரியும். நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சரியாக இப்ப பரந்தன் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 62 கிலோமீட்டர்களை கடந்து வந்துட்டோம். இப்ப நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா 1 மணி ஆகுது. நாங்கள் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட போய் இருக்குதுன்னு சொன்னா ரூமுக்கு போகணும். ரூமாண்டா நண்பர் ஒருத்தட்ட வீட்டை போக வேண்டி இருக்குது. அதாவது என்ன இன்வைட் பண்ணியிருந்தவர் நேற்று 2 நாளுக்கு படிக்கிறது மேலே இன்வைட் பண்ணிட்டார். அங்கே போய் வீடியோ எடிட் பண்ண கணக்கு வேலையெல்லாம் இருக்குது. நாளைக்கு காலமே வலிக்கிறோனும் அப்படி கணக்க வேலைகள் இருக்குது. சந்தோஷம். அதாவது சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் நான். என்ன அதாவது எத்தனை மணித்தியாலம் பிடிச்சேன் இல்லை, கிட்டத்தட்ட 20 மணித்தியாலத்துக்கிட்ட பிடிச்சிருக்கு. நான் எடுத்த ஓய்வு. அதாவது ஓய்வுன்னு சொன்னால் கிடைக்க எங்களோட நண்பர்கள், உறவுகள், சகோதரங்கள், சகோதரிகள் எல்லோருடையும் கதைச்சிட்டு வந்தது பெரிய சந்தோஷம். அது ஒரு லேட்டானாலும் அப்படி கதைச்சிட்டு வந்து லேட்டானாலும் அவையல் காய்ச்சாலும் நான் இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்கேன். அது மிகப்பெரிய சந்தோஷம் உண்டு. ஓகே, நாங்கள் அப்படியே அங்கால போக சந்திப்போம். என்ன நண்பன் பிறந்தன் மட்டும் வந்திருக்கிறார். மெட்ட நண்பன் என்ற பேக்கை கொண்டு போகிறதுக்கு உதவி செய்திருக்கிறார். மெட்ட நண்பன் இவர் இடையில வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி தந்திருக்கார். நண்பனும் அங்கே எங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணி தந்திருக்கிறார். அப்படியே நாங்கள் தொடர்ந்து போவோம். வாங்க. என்ன மாதிரி லேட் ஆயிட்டா சரி, சந்தோஷம். ஓகே 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 ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு போர்டருக்கு போவாங்க, டவுனுக்கு போயிடுவாங்க. போர்டரோட உள்ளுக்கு போகணும், டவுனோட சொல்ல தெரியல. உள்ளுக்கு போகணும். இப்போ மாங்குளம் முன்னாடி முள்ளத்துக்கு போனது அங்கே கரையாள வேலை தெரியும். எனக்கு என்னடா இந்த பக்கத்தால் நெடுங்கணியா உண்டாப்ப நெடுங்கணியா அங்கே போய் வந்து மாட்டிக்கும். என்னடா நான் இந்த பார்த்தா கூட இந்த மலையாட்டை கவர் பண்ணணும். மாறி மலை வர்றதுக்கு அதான் நன்றி அண்ணா, சந்தோஷம். நீங்கள் சதைக்கிறதால நாளைக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கும். நாங்கள் இப்போ வன்னி விளக்கு வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். வன்னி விளக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சாப்பாடு கட்டி வச்சுட்டு இங்கே போயிட்டாரா, சாப்பாடு சமைச்சு கட்டி வச்சுட்டாங்க. இல்லை போல சாப்பிட்டு போகுது. 5-6 கிலோ பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் தள்ளி அங்க தூரம் வாரபடியா உண்மையால்புரம் வாரபடியா அப்ப சொன்னார் சாப்பாடை கட்டி வைங்க கொண்டு போறேன். நீங்க சரி வந்துட்டீங்க, அப்ப சாப்பிட்டே கட்டி வச்சுக்கிறேன் சொன்னாரு. அப்ப வந்து வாங்கிட்டு அப்படியே இது கலவை நினைச்சோம். சரி, எவ்வளவு தூரம் பாத்தீங்க சாப்பிட்டுட்டு போட்டு போங்க. இங்க பாருங்க சாப்பாடு இருக்கு, காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் சைக்கிள் பயணம் பெறைக்கலையும் இங்கே தான் முதலாவது சாப்பாடு. இங்கே இன்றைக்கும் இங்கே தான் முதலாவது சாப்பாடு நடப்பயணம் பெறைக்கல. சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வன்னி விளக்கண்ணை விட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ இங்கே சாப்பாடு இருக்கு. வேறு சாப்பாடில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பன் அந்த சாப்பாடில் என்ன இருக்குன்னு காட்டு. இங்கே மீன் பொரியல் இருக்குது, மற்றது இறைச்சி இருக்குது. என்ன இறைச்சின்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து கூட சொல்கிறேன். என்ன இறைச்சி என்ன அது பிரச்சனை இல்லை. நாங்கள் மாடு சாப்பிட்றாங்க. மாடு சாப்பிட்றது தான் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் எத்தனையோ வீடியோக்களில் மாடு சாப்பிட்ற காட்டியிருப்பேன். கணவர் சாப்பிடுங்க. அதான் எங்கிட்ட விட்டு அம்மா மட்டும் சாப்பிட்றதில்ல, மிச்சம் எல்லாரும் சாப்பிட்றவ. இங்கே வேறங்க மாட்டுறச்சி கண்ணில் கத்திரிக்காய் கறி மற்ற மீன் பொரியல் சாப்பிடு பார்ப்போம். உண்மையாக அதாவது முதல் தரம் சைக்கிள் பயணம் போய்க்கலையும் வந்து இங்கே தான் சாப்பாடு. இப்போயும் இங்கே முதல் தரம் இங்கே தான் சாப்பாடு. அந்த மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிடுவா சொல்லுங்க. இப்படி பறந்து வந்த உடனே நல்ல வேற எப்படி நல்லா இருக்குன்னு நிறுத்த தூக்கிடுதோ வடிவா பண்ணி திருவிழலாம் நண்பன். சமைச்சு வன்னி விளக்கு சேனல் பார்க்குறீங்க நீங்கள் வீட்டு சமைச்சு எனக்கு உரைப்பு தான் விருப்பம். இல்லை, எனக்கு உரைப்பு தான் விருப்பம். யாழ்ப்பாணம் உரைப்பு தான்.
தோன்ற நல்ல சூடு கொண்டு நல்ல கணக்கான உரைப்பா இருக்கு. நல்லா இருக்குமே உண்மையான சட்டப்படி இருக்கு சாப்பாடு. என்ன நண்பன் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல உரைப்பு தான். என்ன அந்த இதில் வெண்ணி விளக்கு இல்லாத அங்கே வேறு வெண்ணி விளக்கு இங்கே போயிட்டு நல்லா சந்திச்சேன் நான் வெண்ணி விளக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் சந்திச்சதை. சரி இந்த கேமராமேன் பாவம் சரி. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளிக்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் ஒரு நண்பன் வீட்டை போக போகிறோம். அதாவது அங்கே நாங்கள் இன்றைக்கு தங்கள் இப்போ சாப்பிட வலிக்கிடைக்கு கால் மெதுவாக ஆடுது. அதாவது இந்த மசில்ஸ் நல்லா குழந்தை கிடக்குது. முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். என்ன அப்படி இங்கே வர நல்ல வெயிலாக கிடக்குறாப்பா. இன்னும் வெயில் பயங்கரம். ஸ்ட்ராவாண்ட் ஆப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்போதே ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் இப்பயே 1 கிலோமீட்டருக்கு மேலே நான் நடந்துட்டேன். உண்மையாக இல்லாதங்க போய் படுத்து குளிச்சு விட்டு படுத்து வைக்க முதல் வீடியோ எடிட் பண்ணி போடணும். பெரிய வேலைகள் இருக்குது. ஓகே சமாளிப்போம். இதையும் சமாளிக்கும். என்ன சொல்ல வந்த நம்ம இருந்துட்டேன். கலச்சி போடுறேன் இவ்வளோ வந்தது இப்போ 6 அதுக்காக வந்துக்கிறா ப்ரோ. கலச்சி போட்டேன். இல்லை நான் வீட்டு பக்கத்தில் இருந்துருக்கு. எங்கே இருக்காரு? பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான நித்திரையில் இருக்குது. அறிஞ்சு வேறுங்க டேய். என்ன நித்திரையா? கடும் நித்திரை போல. சரி எனக்கு பாடு வடிவா பாடு. குளிச்சிட்டியா? நேரம் சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 நாள் எங்களோட நண்பர்கள் இருக்கிற பேருங்க. இங்கால வெண்ணி விளக்கு நிற்கிறார். இங்கால அவர் ஷர்ட் இல்லாமல் ஒழிச்சு நிற்கிறார். அப்போதே வந்தார், இப்பயும் வந்திருக்கிறார். மற்ற தம்பி வந்து நிற்கிறான். தம்பி சாப்பாடு அருமை சட்டப்படி. எனக்கு நான் தெரிந்தேன். நான் உரைப்பை விரும்புகிறேன். எனக்கு அது உரைப்பு குறைவு. ஆனா ஆளுக்கு உரைப்பு கூடவாம். அது ஆனா எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் இப்படி நான் உரைப்பு சாப்பிடுவேன் தெரியும் தானே. அப்ப எனக்கு உரைப்பு பெருசா தெரியல. எனக்கு சட்டப்படி சூப்பர். அந்த அதாவது எனக்கண்டே செய்த மாதிரி இருந்துச்சு சாப்பாடு. இப்பயும் உங்கள்ட்ட தான் இப்ப முதலாவது வந்திருக்கிறார். எப்படி அனுப்பணுமோ அப்படி அனுப்பணும். உண்மையிலேதான் சந்தோஷம். என்ன வெற்றி வரணும். இவருக்கு என்ன சொல்ல போறீங்க? இவர் தான் அந்த கலண்டு வந்தார். இவர் கலண்டு ஆனாக்கு 31 சாதனை உண்மையா செய்தது. என்னோட முதலாவது நடவை 32. இவர் நடக்க போறாராம் 62 நடக்க போறாரா. நாளைக்கு நாங்க கொஞ்சம் தூரம் தான். எங்க இது மாங்குளம் போற வாயில ஒரு ஹோட்டல் இருந்தா 30 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா பார்த்து இறங்கிடுவோம். மாங்குளம் போனாலே 37 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கிட்ட வேற. இன்றைக்கு நடந்தது கடும். அதாவது நாங்கள் ரெக்கார்ட்ல இருந்தது 63 கிலோமீட்டர். ஆனா எக்ஸ்ட்ராவா ரூமுக்கு வர்றதுக்கு நடந்தது, அதாவது வீட்டுக்கு வர்றதுக்கு நடந்தது 2-3 கிலோமீட்டர். சரி ஓகே, நாங்கள் சாப்பிட சந்திப்போம். என்னதில்ல அப்படி சந்தோஷமா இந்த மாதிரி இருந்து சாப்பிட்றதுல என்னன்னு சொல்றது, கூட்டாக சாப்பிட்றோன்னு சொல்றது தானே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க. இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட சகோதரங்கள் எல்லாருமே இருக்கிறேன் பாருங்க. எங்களை பார்த்தா தெரியும். எங்களை அண்ணா வணக்கம். வன்னி உலக் அன்பே சிவம். அப்ப என்ன மாதிரி நடப்பயணம் இப்ப நடக்க பார்த்தேன். நீங்க உடம்பு நடக்கல எப்படி இருந்தது? இல்ல ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறேன். அது அந்த கால் எடுத்து ஒரு 10 ஸ்டெப் வச்சு அப்புறம் ஸ்ட்ராங் ஆகிடுவேன். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிக்கல மெதுமெதா தானே ஸ்டார்ட் ஆகும். அப்படித்தான்
கட்டாயம் நீங்கள் நினைச்சதை முடிக்கும். இந்த பனிப்புலத்துல இருந்து 2 பொடியங்களையும் நான் சப்போர்ட் வந்திருக்காங்க எங்களோட ஊர்ல இருந்து. இப்போ யோசிக்கிறேன், நீங்கள் கொழும்பு நடந்து போய்க்குள்ள நான் பஸ் ஸ்டாண்டாலும் வரி வந்து உங்களை கொழும்புல நீங்க நாளைக்கு மாங்குளம் போய்க்கல நீங்களும் வேற வேணும். சரியா? ஓகே ஓகே அண்ணா சந்திப்போம் என்ன. சரி சந்திப்போமா. ஓகே அண்ணா பாய் 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 பாய். உங்களோட தொடரணும், அதான் எங்களுக்கு தொடருவோம் முழங்கால் பிய்யாம இருந்தா சரி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்ப இரவு சாப்பாடு சாப்பிட போறோம் நண்பர்களோட. வீடு பக்கத்துல இருந்து உங்களோட சாப்பாட்டுல சாப்பிடும்போது நான் வந்திருக்கேன். அதாவது நண்பர்களோட இருந்து சாப்பிடுறது சந்தோஷம் வேற லெவல். எனக்கு வேண்டாம், ஏன்னா சும்மா கொஞ்சம் சாப்பிடுறேன். நான் உங்களோட சும்மா இருக்கிறதுக்காக இருந்தேன். வாங்க ஜாஞ்சி வாங்க இருங்க. பரவாயில்ல இருங்க. நானும் மறக்கிறது தானே, ஆனா மச்சம் சாப்பிடுவேன். இதுல வேறங்க அந்த சந்தோஷம் இதெல்லாம் இருக்குது. என்னென்ன சொல்லுங்க சந்தோஷத்தை பற்றி. எனக்கு கூடியது நான் சும்மா சாப்பிடலையா, வீட்டை சாப்பாடு நான் உங்களோட கூப்பிடுறாண்டாக்காக வந்துடும். இது வாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்புறம் நாளைக்கு கோவிப்பாடு இல்லை, அதுதானோ நடந்து போய்க்குள்ள அந்த என்னென்ன கூட தூரத்தில் நடக்க போய்க்குள்ள இந்த எந்த நினைவு வந்துட்டேன்டா. நாளைக்கு வேற ஒன்று சொல்லி போட்டேன். என்ன கொண்டு கவுக்கத்தான் போறேன். நாளைக்கு நீங்க தான் எங்களுக்கு பெரியதில்ல தலைக்கட்டு நடக்கலாம் மச்சான். அதுக்கேற்ற மாதிரி இந்த சோட்ஸுகள் அண்டவையார்கள் எல்லாம் ரெடி பண்ணி நாளைக்கு அவர் எங்களோட சைக்கிள் வந்து நண்பர் நடக்க போறேன். நாளைக்கு நீங்க சைக்கிளை கொண்டு வாங்க. ஏன்னா கிடந்து சைக்கிளை கொண்டு வாங்க ப்ரோ, வேற நடப்பேன். சரி நாங்கள் அப்படியே நல்லா இருக்குமே, சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பாடு முடிச்சுட்டு சந்திப்போம். என்ன இப்போ இந்த பேர் குறை சொல்றாரு, இது ஒரே சாப்பிட்றது காட்டுறேன். எனக்கு பிரச்சனை ப்ரோ, இந்த ரசிகர்கள் இல்ல ஒரு விலக் ஸ்டைல்னு சொன்னா எல்லாத்தையும் காட்டணும். சாப்பிட்றத காட்டணும், அதுக்காண்டி எல்லாத்தையும் இல்ல. நான் ரோட்ல போய் நடக்கிறத காட்டணும். என்ன அதுல சாப்பிடுறது ஒரு முக்கியமான ரியல் லைவா காட்டும். ரோட்டையும் காட்டணும். அதுக்காண்டி இடையில ரோட்ல ஒன்றுக்கு போறது எல்லாம் காட்டக்கூடாது.